இந்த வீடியோவில் நம்ம சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் இந்த பேப்பர் சேம் 2ல வருது. அதில் வர 1 மார்க் கொஷின் பார்க்கலாம். ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு பிஎட் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ், அதாவது பார்ட் ஏல கேட்டிருப்பாங்கள்ல அந்த கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ் த ப்ரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் டீச்சிங் சைல்ட் ரைட்ஸ் இஸ் டு. எதுக்காக நம்ம சைல்ட் ரைட்ஸ் டீச் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட் அவேர்னஸ் அமாங் சில்ட்ரன் அபவுட் த ரைட்ஸ்க்காக. ஒரு குழந்தையின் உரிமைகள் குறித்து கற்பித்தலின் முதன்மை நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளில் அவர்களின் உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக. செகண்ட் கொஷின் இஸ், வாட் டஸ் த ஜேஜே ஆக்ட் டிஃபைன் ஆஸ் அ சைல்ட் இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் கேட்குறாங்க. சி, சில்ட்ரன் ஃபேஸிங் நெக்லெக்ட், அபியூஸ் ஆர் வயலன்ஸ். காப்பும் பாதுகாப்பும் தேவைப்படும் குழந்தை என்று ஜேஜே சட்டம் யாரை குறிப்பிடுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, புறக்கணிக்கப்பட்ட, மீறல் அல்லது வன்முறையை எதிர்கொண்ட குழந்தைகள். நெக்ஸ்ட், த இன்டகிரேட்டட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் வாஸ் லான்ச்டு டு பார்த்தீங்கன்னா, சி, ஸ்ட்ரென்தன் சைல்ட் ப்ரொடெக்ஷன் இன் இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் நான் இன்ஸ்டிடியூஷனல் செட்டிங்ஸில். இணைந்த குழந்தை பாதுகாப்பு திட்டம், ஐசிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, தொடங்கப்பட்டதின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறுவனம் மற்றும் நிறுவனமற்ற சூழல்களில் குழந்தைகள் பாதுகாப்பை இன்னும் வலுப்படுத்துறதுக்காக. நெக்ஸ்ட், ஃபோர்த்து, அ சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்கூல் ப்ரொமோட்ஸ் பார்த்தீங்கன்னா, சி, சேஃப்டி, இன்க்ளூஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன். ஒரு குழந்தை நேய பள்ளி எதை ஊக்குவிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு, உள்ளடக்கம் அப்புறம் பங்கேற்பு. ஃபிஃப்த்து, ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபார் ப்ரொடெக்ஷன் இன்க்ளூட்ஸ் பார்த்தீங்கன்னா, பி, டீச்சிங் சில்ட்ரன் நெகோஷியேஷன் அண்ட் டிசிஷன் மேக்கிங். பாதுகாப்பிற்கான திறன் மேம்பாட்டில் பின்வருவனவற்றில் எது அடங்கும்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே குழந்தைங்களுக்கு பேச்சுவார்த்தை மற்றும் முடிவெடுத்தல் திறன்களை கற்றுத்தருதல். ஸோ இங்கே ஆ. நெக்ஸ்ட்டு, when is World NGO Day observed annually பார்த்தீங்கன்னா, Feb 27th. உலக தன்னார்வ தொண்டு நிறுவன நாள் ஆண்டுதோறும் எப்போது அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இட் இஸ் ஹியர் ஆல்சோ February 27. ஸோ இதை மெமரியில் வச்சுக்கோங்க. டேஷ் இஸ் நவ் ரெகக்னைஸ்ட் ஆஸ் இன்க்ரீசிங்லி ஹார்ம்ஃபுல் டு சில்ட்ரன் அண்ட் யங் பீப்புள் பார்த்தீங்கன்னா, பாடி ஷேமிங் பண்ணுறது, பி ஆப்ஷன். டேஷ் இப்போது குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு அதிகமான முறையில் தீங்கு விளைவிப்பதாக அங்கீகரிக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, உடல் அமைப்பினை விமர்சித்தல். நெக்ஸ்ட், த இயர் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட், போக்ஷோ. ஸோ அது எப்போ வந்துச்சுன்னா, பி, 2012. பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் போக்ஷோ நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா, 2012. விச் இஸ் த சைல்ட் ஹெல்ப்லைன் நம்பர்? இது ஏ, 1098. குழந்தைங்களுக்கான உதவும் எண் எது பார்த்தீங்கன்னா, 1098. evaluation that considers multiple aspects of child's development. அது என்னன்னு சொல்லுவோம்? ஒரு முழுமையான வளர்ச்சிக்கு நம்ம ஹோலிஸ்டிக், ஏ ஆப்ஷன். ஸோ குழந்தையின் வளர்ச்சியின் பல்வேறு அம்சங்களை கருத்தில் கொள்ளக்கூடிய மதிப்பீடு டேஷ் என அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, முழுமையான ஒரு மதிப்பீடு அது. நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின், த நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ், NCPRC, வாஸ் எஸ்டாப்ளிஷ் அண்டர் விச் ஆக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் பி, கமிஷன்ஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2005. குழந்தை உரிமைகளை பாதுகாப்பும் தேசிய ஆணையம் எந்த சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி, குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய சட்டம். அண்டர் விச் லா ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் அபியூஸ்டு சில்ட்ரன் ரெகுலேட்டட்னு கேட்குறாங்க. இட் இஸ் த சி, ஜுவினல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட். துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட குழந்தைகளுக்கான நிறுவனங்கள் எந்த சட்டத்தின் கீழ் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன பார்த்தீங்கன்னா, சி, சிறார் நீதி குழந்தைகளின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம், இ. விச் கான்ஸ்டியூஷனல் ஆர்டிகல் ப்ரோஹிபிட் சைல்ட் லேபர் இன் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 24, சி ஆப்ஷன். இந்தியாவில் குழந்தை தொழிலாளர்களுக்கு தடை விதிக்கும் அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு எதுன்னு கேட்குறாங்க. சட்டப்பிரிவு 24, இ. A child friendly school environment helps prevent பார்த்தீங்கன்னா,
பி சைல்ட் லேபர் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். குழந்தை நேய பள்ளி சூழல் எதை தடுக்க உதவுகிறது? குழந்தை தொழில் மற்றும் சுரண்டலை. நெக்ஸ்ட்டு லைஃப் ஸ்கில்ஸ் ஃபார் சைல்ட் ப்ரொடெக்ஷன் இன்க்ளூட் பார்த்தீங்கன்னா சி கம்யூனிகேஷன், கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். குழந்தை பாதுகாப்பிற்கான வாழ்க்கை திறன்களில் பின்வருவனவற்றுள் எது அடங்கும்? பார்த்தீங்கன்னா தொடர்பாடல், விமர்சன சிந்தனை மற்றும் சிக்கல் தீர்க்கும் திறன். So that's it. Hope you understood. Thank you all for watching my video and all the best for your exams. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க் யூ.